வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து டுமாரோ அனாலிசிஸ், அதாவது நாளையோட மார்க்கெட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிக்ஸான், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா S1 S2 ரேஞ்ச் வந்து 24,119, 24,89, R1 R2 24,332, 24,416. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. சப்போர்ட் ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து S1 S2 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நமக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 24,200க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சது அதாவது ஒரு 15 மினிட்ஸோ ஒரு ½ அன் ஹவர் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 24,200க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் சைடு போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க லோவை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகெயின் ஒரு ரேட் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. திரும்ப இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி S1 S2 ரேஞ்ச் வந்து 49,803, 49,713, R1 R2 50,383, 50,548. மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் நியர்பை தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இருந்தாலும் ப்ரீவியஸாக இருக்க ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் கீழே மார்க்கெட்டு வந்து ஒரு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரையுமே நம்ம வந்து பை சைடு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு நமக்கு பெரிய ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து இதுதான் 46,240 தான் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து. ஸோ அந்த ஜோன் வர வரையுமே நமக்கு ஸ்டில் பையிங் தான். இந்த ஜோனில் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 டேஸாகவே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து பெருசாக அப்சைடு மூவ் கொடுக்கல. கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்துகிட்ருக்கு. நிஃப்டியோட சார்ட் வந்து வீக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து பிலோ லெவலில் தான் ட்ரேடாக இருக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நம்மளோட S1 S2 ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா டிக்ஸான் செல் பிலோ 11,930க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 11,775 வரையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதை செல் சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,200 அந்த ரேஞ்சிலேயும் நம்ம செல் கொடுத்துருந்தோம். எகெயின் வந்து நமக்கு வந்து லோ வந்து 10,980 வரலையுமே வந்து லோ வந்துட்டு எகெயின் வந்து பார்த்தோன்னா 11,930க்கு கீழே செல்லிங் க்ரியேட் ஆகிருக்கு. இன்னையோட டேகை பார்த்தோம் அப்படின்னா 12,092 வரலையுமே டேகை போயிட்டு கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் நம்ம மார்க் பண்ணியிருக்க பிலோ ரேஞ்ச் வந்து கிளியராக ட்ரேட் ஆகணும். அதாவது 11,930க்கு கீழே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் செல்லிங் போகணும். ஸோ அந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா 11,775 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு கிளியரான ரெசன் ஜோனில் இருந்தால் செல்லிங் வந்துட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு செல்லிங் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா ப்ரீவியஸாக இருக்க லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து லோவை வந்து நமக்கு பிரேக் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக வந்து லோ பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி இருந்துடும். அதாவது 10,600 வந்து பிரேக் பண்ணாமல் மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது வேரியஸாக இருந்தது அப்படின்னா இந்த டே லோ பிரேக் ஆகணும். ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த பிலோ லெவல் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியராக இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைவில். அடுத்து பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் செல் பிலோ 6,555க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 6,420 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 6,642 வரலையும் என்னோடய ரேகையும் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனை வந்து ஒரு ரெசன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ஜோன் தான் இந்த இடத்துல மார்க் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த டே லோ பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக வந்து லோ பிரேக் பண்ணாலே ஒரு செல்லிங்கான சான்சஸ் தான் இருக்குது. அந்த ஜோன் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். என்னோடய டே சார்ட் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அதாவது செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிட்டு எகெயின் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் ஆகிருக்கு. திரும்பவும் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணியிருக்க லோ வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கணும். அந்த லோவுக்கு கீழே வந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா ஓவராலாக வந்து நமக்கு இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.